வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை தேங்காய் இது ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு பருப்பி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பி செய்ய இந்த ஒரு கப்பில் உடச்ச கடலை எடுத்துருக்கேன், ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த உடச்ச கடலையை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். தேங்காயை நல்லா துருவி இது ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாயை சூடு பண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் நல்லா மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் சீனி பாகு ரெடி பண்ணிக்கிறோம். எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் இருக்கணும். இப்போ தேங்காய், சர்க்கரை. இப்போ சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு, சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரைன்னா அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வரதோடையும் நல்லா அந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கிளறிக்கிட்டே இருக்கப்போ நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரை கிளறப்போ லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது ஏலக்காய் பவுட்ரு, நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கப்போ நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அந்த தேங்காய் வதக்கி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிக்கணும். நல்லா கிளறி நல்லா அந்த மாதிரி வர ஸ்டேஜில் அந்த உடச்ச கடலை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, அதை பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணியிருக்கதையும் எடுத்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் கிளறிக்கிறாங்க. நல்லா அந்த மாதிரி கிளறி வர்றப்ப நெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இது கூட நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி பிசு இல்லாமல் அந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி. இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.